அவன் மட்டும் வெள்ளால குடிச்சாலும் நான் கொடுக்க தேவை மாதிரி எனக்கு அவன் இருக்கேன் சீட்டு காத்து வாங்கி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் கூட்டம் இந்த நாடகத்தின் அர்த்தமே அந்த ஆளுக பாடு முதல்ல ஒரு கூட்டம் போடுவேன் அதுல கருப்பையாவும் தங்கராஜ் வர மாட்டேன் அவன் தவறியா மயிருக்கு வர மாட்டேங்கிறா என்னடா கூட்டம் மயிர் ஒரே மயில அப்ப நாங்கெல்லாம் இழுச்சா அப்படி சொல்லி அந்த கூட்டம் கிளஞ்சு போயிடும் மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க அதுல எல்லாரும் வந்து ஒரு ஆள் மட்டும் வர மாட்டேன் அவன் பேரு தர்மராஜா இருக்கு தர்மராஜ் அவன் தர்மராஜ் மயில புழுவராஜ் அவன் வரலன்னு என்னடா பண்ணியாது அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும் அப்புறம் ஆளுகள்ல கெஞ்சி கேறி ஏண்டா வருஷம் நாடா வைக்கிறது இந்த வருஷம் நாடா வைக்க 4 பேர் நம்மள மதிப்பாரா நாடா பார்க்க ஆளு வருது வரல நம்ம ஐயனார் பாப்பாரு சன்னாசி பாப்பாரு சாம்பியன் பாப்பாரு கருப்பன் பாப்பாரு சொல்லி ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி வரிய போட்டு இந்த நாடகத்தை வைக்கிறோம் இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க இந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும் கண்டிப்பா செட்டு கட்டுவாங்க கொடுக்கணும் ஆமா கொட்டைக்கு கொடுக்கணும் ஆமா நாடகத்துக்கு கொடுக்கணும் சாப்பாடுக்கு கொடுக்கணும் காவல்துறைகிட்ட பெர்மிஷன் வாங்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்தணும் அதுலயும் நிறைய கோயில் வரி கொடுக்க நாளைக்கு தாரே கருவம்ல எல்லாரும் வெள்ளல கொடுத்துருவேன் அந்த 4 பேரும் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல போட்டுருவேன் என்ன காசு எப்ப தருவேன் கோயிலுக்கு காசு தராமலே இருக்க மாட்டான் என்ன அதற்கு என்ன வரி தாண்டியா ஒரு மயில் தாண்டியா நீ திருவிழா நடத்துற பாத்துக்கலாம்டா அப்படி அதுல 4 பேர் சரி அப்பன்னா அதே மாதிரி கொடுக்காம எடுத்துருவான் அப்படி சேர்றாலாம் இருக்கு ஏன்னா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறோம் இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா 165 அது என்னது ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம என்ன நாடாமே நடத்துறாங்க நாளைங்க நாடாமே நடத்த முடியாதுன்னு சொல்லுவேன் அவன் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன்